இங்கே தான் நடந்தது, இங்கே தான் ராவணனை வதிச்ச இடம், இதுதான் கும்பகர்ணன் வதிச்ச இடம், இதுதான் இந்திரஜித்து நிகும்படையில, இங்கே தான் இளைய பெருமாள் 2 பேருக்கும் யுத்தம் ஏற்பட்டு இளைய பெருமாளுடைய பானத்தினால அவன் மாண்டு போனான இந்திரஜித்து அந்த இடம், இங்கே தான் அதிகாயன், இங்கே தான் பிரகஸ்தன், இங்கே தான் தேவாந்தன், இங்கே தான் நரகாந்தகன், இங்கே மகாபார்ஸ்வன், இங்கே மகோதரன், இப்படி எல்லாம் பல பேரை காண்பிச்சுட்டே போறாரா ராமபிரான். இந்த இடத்துல தான் அப்படி நடந்தது. இங்கே சமுத்திரத்தை தாண்டி நாங்கள் இங்கே இலங்கையில் வந்தோடனே தோருக்கு பார்த்தியா பர்வதம், சுவேல பர்வதம், இங்கே தான் நாங்கள் தங்கினோம். இந்த இடத்த பார்த்தியா, இங்கே தான் தங்கினோம். எல்லாத்தையும் காண்பிக்கிறார். உடனே சமுத்திரத்தை தாண்டுறார். சமுத்திரத்தை தாண்டி போன உடனே அங்கே ஆச்சரியமாக எங்கள் முகாமிட்டு இருந்தோமே, மந்திராலோசனை பண்ணோமே, அந்த சமுத்திரக்கரை தான் இது. முதல்ல இலங்கையில் இருந்தால் அங்கேருந்து அக்கறைக்கு வந்துட்டா, அந்த இடத்த காமிக்கிறா. அதுக்கப்புறமா அங்கே இருந்த இடத்த காமிச்சிட்டு இங்கே தான் பம்பா நதி ஓடுறது, இங்கே தான் நான் ஆஞ்சநேயனை சந்தித்தேன் முதல்ல. கிஷ்கிந்தையில் சுக்ரீவனுடைய ஒரு சக்கியம் ஏற்பட்டது, இந்த இடம்தான்னு காமிக்கிறாராம். உடனே பிராட்டி சொன்னாலாம், சத்த இந்த விமானத்தை கீழே இறக்க சொல்கிறேங்களா அப்படின்னாராம். ராமபிரான் என்ன நம்ம திடீர்னு இங்கே கிஷ்கிந்தையில் இறக்க சொல்கிறாரே, நம்ம பரதனை பார்க்க போகணுமே அப்படின்னு விட்டோம். இல்லை என்ன சொல்லுமா இருந்தாலும், இங்கே வானராதிகளுடையதான ஆம்படையாள்லாம் இங்கே இருக்காளே, அவளும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாளே, அழைச்சிட்டு போக வேண்டாமா அப்படின்னு. உடனே வானராளுக்கெல்லாம் ஒரே குதூகலமா, அவள் பத்னிகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அவள் ராமனோட அங்கே ஒரு தூரம் யுத்தத்துக்கு வந்திருக்கா, சந்தோஷமா அவளெல்லாம் கூட்டுண்டாலாம். அதுக்கும் அந்த புஷ்பக விமானம் இடம் கொடுக்கறதான், எத்தனை பேர் வந்தாலும் ஏற்றுக்கிறதான். ஆனால் எல்லாரும் ஏறிண்டு அங்கிருந்து கிளம்பினா ஆச்சரியமான பரத்வாஜருடையதான ஆசிரமம் வந்துதான். ஏன் ஏன் இந்த ராமபிரான் எல்லா இடத்தையும் காண்பிச்சார், இந்த இடத்துல இது, இந்த இடத்துல வதமானதுன்னு காண்பிச்சாருங்கிறத அடியன் குருநாதர் சொல்லுவார். பிராட்டிகிட்ட காண்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, யஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டிஸ்வதீயாம் தஸ்யாம் அகமகமிகாம் யஸ்யாம். பிராட்டி செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கா இல்லையா, ஐஸ்வர்யம் இல்லையா, ஐஸ்வர்யம் உடையவள் இல்லையா, அவள் எந்த திக்கை பார்க்குறாளோ சுவாமி தேசிகன் சாதிக்கிற அந்த திக்கில் ஐஸ்வர்யங்கள்லாம் போய் நிற்கிறதான். நான் முன்னே நீ முன்னேன்னு போய் நிற்கிறதான். அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்ட இந்த இடத்துல இந்த இவனுக்கு விபீஷனுக்கு ராஜ்யம் கொடுத்துருக்கோமே, எம்டி ராஜ்யமாக போயிடுத்தே, இந்த எவ்வளவு பசுமையாக இருந்த இடம் இதெல்லாம் வனமாக போயிடுத்தே, போர்க்களமாக போயிடுத்தே, ஒரு குருதியாக இருக்கே, இதெல்லாம் சரியாகணுமேங்கிறதுக்காக மறுபடியும் அபிவிருத்தி ஆகணுமே, ராட்சச குலம் ஆண்டது இனிமே பாகவத குலமாக ஆள போகிறதே அப்படிங்கிறதுனால அந்த எல்லாருக்கும் நல்லது நடக்கணுமே விபீஷனுக்குங்கிறதுக்காக தாயாட்ட காமிச்சார். இந்த இடத்த பாரு, அந்த இடத்த பாரு, எல்லாத்தையும் இடத்தெல்லாம் கடாட்சம் பண்ணிட்டாலும். பரத்வாஜ ஆசிரமம் வந்தது. உடனே பரத்வாஜ ஆசிரமம் ராமபிரான் சொல்கிறார், நல்லபடியாக நாம் போயிட்டு வந்துவிட்டோம், பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ணிட்டு வந்துவிட்டோம், பரத்வாஜரை சேவித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்ல பரத்வாஜ ஆசிரமத்தை போய் சேவிக்கிறார். பரத்வாஜர், ராமா நீ இப்படி எப்பேற்பட்ட காரியம் பண்ணின, இங்கிருந்து நீ போன பிறகு நீ பித்ருவாக்கிய பரிபாலனை எப்படி இருக்கியோ என்னன்னு எனக்கு தெரியலப்பா, உன்னையே தான் நினச்சின்னு இருக்கேன், உன்னையே தான் நான் ராம தியானமே இருக்கேன். மத்தியானம் ராம தியானம், ரான்னா இரவுலையும் பகலையுமே நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன்ப்பா. அதனால் நீ எப்படி பித்ருவாக்கிய பரிபாலனை பண்ணுறேன்னு அந்த அழகை அவர் ஞான திருஷ்டியால் பார்த்தாராம். பரத்வாஜர் ஞான திருஷ்டியால் பார்த்த ரொம்ப சந்தோஷம்ப்பா, இப்படி ஒரு புத்திரன்னா இப்படி ஒரு புத்திரனை பெக்கணுமே, உன்னுடையதான தகப்பனால் எப்பேற்பட்டதான பாக்கியம் பண்ணவராக இருக்கணும்னு அவர் சந்தோஷப்பட்டார். அப்பா ராமா, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, என் சொல்ல தட்டமாட்டேன்னு தெரியும், நீ இங்கே ஸ்நானம் ஏதோ ஒரு ஆகாரம் எடுத்துகிட்டு போகணும்னு நான் சொல்கிறேன், மற்றபடி வானராதிகளுக்கெல்லாம் தெரியாதே எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பரத்வாஜர் கேட்டுன்றதுனால அவருடைய ஆகியை பூர்த்தி பண்ணுறதுக்காக ராமபிரான் சரின்னு அப்படியே ஆகட்டும்னாராம். ஆஞ்சநேயா நீ கிளம்பி போயிட்டு வாப்பா, இப்போ நீ என்ன பண்ணணும்னா நேராக கங்கா நதி தீரம் சிங்கபேரபுரம்னு இருக்குது, அங்கே என்னுடையதான நண்பன் தோழமை என்று சொல்லிய ஒரு சொல்லு இருக்கு இல்லையா, அந்த தோழமை கொண்டான் இல்லையா, குகனோடும் ஐவரானோம் பின்பு குண்டு சூழ்வான் மகனோடு அறுவரானோம், விபீஷணா உன்னோட 7 7 பேர்ப்பா, அயோத்தியிலேருந்து கிளம்பச்சே நாங்கள் 4 பேர் தான் சகோதராள்,
4 பேராதான் நாங்கள் பிறந்தோம். ஆனால் இப்படி வந்து வந்துட்டே இருக்கும் பொழுது குகனை ஆலிங்கனம் பண்ணிட்டார் ராமபிரான்.